நானும் 2 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்பதான் தெரியுது உன் லட்சணம் என்னன்னு. அப்படிதான் பண்ணியே, யாரை பண்றதுன்னு ஒரு விவஸ்தை இல்லை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அவன் நல்லவளா போயிட்டா. இது யாருக்கு அசிங்கம்? இங்க பாரு, இனிமே நாங்க சொல்றதுதான் கேட்கணும். கல்யாணம் லவ் மேட்டர் பஞ்சாயத்து பேச போனீங்களே, என்னாச்சு? என்ன ஆச்சா? மேடம் சார் லவ்வே பண்ணலையாம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுனாங்க. லவ்வே பண்ணலையாமா? அப்போ அவங்க கூட ஊர் சுத்தினதானா? அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சாதிச்சிட்டாங்க. ஏண்டா உங்கள்கிட்ட இருக்க கால் மெசேஜ் எடுத்து காட்ட வேண்டியதானே? அதெல்லாம் எதுவுமே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்க பொண்ணாமா. எப்படி இருந்திருந்தாலும் சரி, இப்ப பிடிக்கலன்னு சொல்லிருச்சு, கிளம்புங்கன்னு சொல்றாங்க. காரணம் கேட்டா காரணம்லாம் சொல்ல முடியாது. பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கே கேட்டால் கோவம் தான் வருது. ஏன் இங்கே பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே வா, பசங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதா? ஏன் இவனுக்கெல்லாம் கஷ்டமாகவே இருக்காதா? அதான் அப்பயே சொன்னோம், அவளுக்கு உனக்கு செட் ஆகாதுன்னு. கேட்டியா? இல்லை மச்சான், இந்த பிரச்சனையாவதுக்கு 4 நாள் முன்னாடி கூட என்னை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிருந்தாடா. ஆனால் இப்போ ஏன் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரிலடா. அப்படி உங்களுக்கு என்னடா பிரச்சனை? டேய், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டையே வரக்கூடாதா? ஸ்டார்டிங்கில் அவளே சொல்லுவா, ஏன்டா நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், இவ்வளோ ஏமாத்துறேன், அப்பயும் என்னை விட்டே போக மாட்டேற அப்படின்பா. அப்படி இருந்தவன் நீ சண்டை போடுறேன்னா அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இங்க பாரு, அவ உன்னை லவ் எல்லாம் பண்ண கிடையாது. அவளோட தேவைக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டா, அவ்வளோதான். உனக்கு தெரியுமா? டேய், அப்படி உண்மையா லவ் பண்ணியிருந்தா எல்லாத்துக்கு முன்னாடியும் ஆமா நாங்க லவ் பண்ணோம், ஆனா இப்போ எனக்கு அவனை பிடிக்கலனாவது சொல்லிருக்கலாம்ல. அவளையும் அவ குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக உன்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாளா? லூசாடி நீயே. அத்தனை பேர் முன்னாடி எப்படி சொல்லுவா? எங்களுக்குள்ள நினைச்சுன்னா அவளுக்கு எனக்கு தெரியும், அது போதும். என்ன போதும்? இப்ப யாருக்கு அசிங்கம்? வேணாம் வேணாம் விடு. ஓய் மாமா, மாமா ஏண்டா என் மேல இவ்ளோ பைத்தியமா இருக்க? நான் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு லைஃப்ல அவங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. என்னை விட்டு போயிட மாட்டேல்ல? எனக்கானவன் நீ இல்ல. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. என்னை விட்டுரு. ஹலோ. ஏய் மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில் தான். ஏன்? சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நிதானமாக கேளு. என்னடா சொல்கிற? கொஞ்சம் பொறுமையா இருடா. அண்ணா, பிரச்சனை
அண்ணா. யோ ஃபோன் அடியா. ஓ ஃபோன் அடிக்குதா? நான் கூட என்னடா வந்த மெசேஜ் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன்னு பார்த்தேன். ஹலோ. ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? ஐயோ சாரி பிரபு, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஓஹோ, கண்டிப்பாக உருப்படியாக எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டேன், நல்லாவே தெரியும். சரி, இன்னைக்கான டார்கெட் உனக்கு அனுப்பியிருக்கேன், ஓப்பன் பண்ணி பார். இந்த ப்ராஜெக்ட் அது ஒழுங்காக பண்ணி முடி, இல்லை உன் பக்கத்தில் காம்பர், அவன் தான் அடுத்த ஏஜென்ட். பிரபு, என்னை பற்றி உங்களுக்கு தெரில, தெரிஞ்ச அப்படிலாம் பேச மாட்டீங்க. தெரிஞ்சனால தான் பேசுகிறேன். இது வரைக்கும் நீ ஒர்க் பண்ண லட்சணத்தை உனக்கு அனுப்பியிருக்கேன் பார். ஓ ஷிட் பிரபு, இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நான் முடிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 30 நிமிடங்கள். எது 30 நிமிஷம் தானா? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யோ கில்லர், என்னோட யமவாகனமான அந்த எருமாட்டை எழுதிட்டு வாடா. எது வாகனமா? ஒரு வேலையை உருப்படியாக செய்யாது, உனக்கு எதுக்கு வாகனம்னு காலைல வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ஓ மை காட், இப்போ நான் எப்படி போகிறது? என்ன கேட்டா? ஹலோ அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா, வீடு வரைக்கும் வரீங்களா? சரி போகிறேன். ஓகே. என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, சாப்பிட்றீங்களா? டேப்லெட் போடணும்ல. வாகனம் இல்லைன்னா என்னடா, லிஃப்ட்டு கீழே போகண்டா இந்த ஏஜென்ட் கருப்பு. ஒருத்தன் தான். தம்பி 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 எங்கே போகணும்? தம்பி, என்ன அந்த குமார் கடை வரைக்கும் இறக்கி விட்டுருப்பா. அது சரி, நீ எங்க போற? விண்வெளிக்கு. கஞ்சி அடிச்சுப்பா போ. என்னாச்சுமா? அண்ணா, காலையில் அண்ணாக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுண்ணா. யார் என்னென்னலாம் தெரியல. நான் போய் கேட்குறதுக்குள்ள அவன் ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டாண்ணா. கால் பண்ணி பார்த்தியம்மா? எத்தனையோ தடவை நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேண்ணா, அவன் ஃபோனே எடுக்கவே இல்லைண்ணா. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணா நானும் வரட்டுமா? சரி வாங்க போகலாம். டேய் தம்பி, டேய் கொஞ்சம் வேகம் போப்பா. இப்படியே போனா நான் அடுத்தவருக்கு தான் போகணும். டேய் தம்பி, நம்ம ராமூரில் போயிட்டு இருக்கோம்டா. நம்ம போக வேண்டியது எந்த பக்கம்? ஓகே. அடிக்கடி இங்கே தான் வருவோம், எதுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். அண்ணா எங்கடா போன? அண்ணா 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 இங்கதான் அப்படியே நிறுத்து. தேங்க்யூ மை பாய். ஓகே. போடா பைத்தியக்காரா.
அண்ணா இங்க தான் இருக்கான். அண்ணா, டேய் இங்க என்னடா பண்ற? அண்ணா, அண்ணா, டேய் அண்ணா, எந்திரிடா. என்னடா பண்ண? ஐயோ கடவுளே, என்னடா பண்ணி தொலைச்ச? அண்ணா எந்திரிடா. டேய் டேய் எந்திரா. டேய் மச்சான் என்னடா ஆச்சு? அண்ணா அவன் மருந்து குடிச்சிட்டான்னு நினைக்கிறேண்ணா. டேய் ஏன்டா இப்படி பண்ண? எழுந்திரிடா அண்ணா. வா, அவன் மருந்து குடிக்கல, எந்திரிண்ணா. சாக்கு தான் அடிச்சிருக்கான். அண்ணா இல்லைண்ணா, அவன் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன முத குடியா? அப்போ அப்படி தான் இருக்கும். அண்ணா எழுந்திரிடா. ஏன்டா இப்படி பண்ண? ஹலோ, யாரு? 5 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது. ஐயோ 5 நிமிஷம் தான் இருக்கான். இங்கே வேற மருந்து குடிச்சு மயங்கிருப்பேன் பார்த்தா சரக்கு அடிச்சு நாய் மட்டை ஆகிட்டானே. என்ன பண்ணுறது? இவனை பஸ் எங்கே அமுச்சு விடுவோம். டேய் தம்பி, உன் ஃப்ரெண்டு போதை ஆகிட்டான், நீ போய் மோர் பட்டு வாங்கிட்டு வாப்போ. ஆ சரிண்ணா. டேய் தம்பி, உனக்கு என்னடா பிரச்சனை? என்னை ஒருத்தி ஏமாச்சிட்டு போய்த்தான். ஓஹோ, அதுக்கு சரக்கு குடிச்சு இல்லை இதை குடிச்சு வேண்டு தானே? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தா இதை குடி சரியாக போயிடும். உங்களுக்கு தெரியாது, நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா? அதான் இப்போ இது வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இருட்ட பயல இருந்த ஒரு ஆப்ஷனும் போயிடுச்சேடா. டைம் ஓவர். ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணினேன். அவளுக்காக நானும் எனக்காக அவளும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டான். குடிச்சே செத்துரு. சாவு சாவு. நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். ஏமாமா என்னமாச்சு உனக்குப்பா? எதுக்கு போல அடிச்சிட்டு இருக்க? அந்த பிள்ளை விட்டு போச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு போய் அடிச்சிட்டு இருக்க? இப்படிப்பட்ட பொண்ணுக்காக ஃபீல் பண்றதை விட இவன் அந்த மருந்தை குடிச்சிட்டே செத்துருக்கலாம். ஏன் அப்படின்னாச்சு? துரை ஒருத்தி லவ் பண்ணாரே, அந்த மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? நான் கிருஷ்ணா வீட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. லக்ஷ்மி உங்க அண்ணா உண்மையாவே லவ் பண்ணாங்களா? ஆமா. ஏன்? அந்த பொண்ணு தான் எங்க கிருஷ்ணா கிட்ட நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லிச்சு. கிருஷ்ணாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறங்க மாதிரி சொன்னாங்களா? அங்க பிரேக்கப்னு சொல்லிட்டு தானே எங்க அண்ணா கிட்ட எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது தான். அதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் அந்த பொண்ணு எங்க கிருஷ்ணாக்கு மெசேஜ் பண்ணுச்சு. போன மாசம் கூட நான் அவங்க கடைக்கு போயிருந்தேன். அப்போ கண்டிப்பா நான் கிருஷ்ணா தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இன்னும் 1 மாசத்துல இருந்து எங்க வீட்டுல இருந்து கால் வரும், இல்ல நானே வந்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, அங்க எப்படியோ தெரியாது, எங்க அண்ணா கிட்ட லவ்ன்ற பேர்ல எல்லா வேலையும் பண்ணிட்டு கல்யாணம்னு வரப்போ எங்க அண்ணனை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கழட்டி விட்டு போயிட்டா. அவ்வளோதான். இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒருத்தி எங்க ஃபேமிலிக்கு வேணாம். அது சரி, இந்த கருமத்துக்காக ஃபீல் பண்ற? ஆமா, என் நம்பர் எப்படி அவங்களுக்கு கேட்டுதான்? நீ அவ மட்டும் தான் எல்லாமேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தல்ல, அந்த மேடம் தான் உன்னோட நம்பர் அந்த கிருஷ்ணனுக்கு அனுப்பி இவன் நம்மள கண்காணிக்கிற ஆளு, இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கா. அவளை பொறுத்தவரை நீயும் ஒரு ஆப்ஷன் தான். எனக்கு புரியல. இப்போ நான் சண்டை போடுறேன்றதுக்காக என்னை விட்டு போனாளா, இல்லை அவனை தான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னு தெரிஞ்ச என் கூட எல்லாம் பண்ணாளா? அப்படி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி இருந்தா என்னையா லவ் பண்ணும்? யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எங்கள் 2 பேருக்குள்ள என்ன நினச்சின்னு எங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கப்போ ஏன் முன்னாடி எல்லாத்தையும் போய் சொல்லி என்னை கேவலப்படுத்தணும்? அவ தெளிவாதான் இருந்திருக்கா. அவளை பொறுத்த வரையும் நீ டெம்பரவரியா தேவைப்பட்டிருக்க. டெம்பரரி
டெம்பரரியாக தேவைப்பட்டிருக்கு இல்லை? ஆனால் எதுவுமே இல்லாதப்போ கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன். எங்கேயோ வந்தா எல்லாத்தையும் கொடுத்தா. நம்மளையும் ஒருத்தி லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்காமல் அவளை முழுசாக நம்பினேன். ஆனால் அவள் இல்லாமல் நாள் 10 நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குவா தெரியுமா? ஆனால் இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டா. அவளுக்குலாம் அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு நிச்சயமே ஆயிடுச்சு. என்னது நிச்சயம் ஆயிடுச்சா? ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில் தான். ஏன்? சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நிதானமாக கேளு. லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சான். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவள்லாம் ஒரு ஆளுன்ட்டு. அப்படிலாம் இருக்காது. டேய் இந்த பார், அவனை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாவா. அக்கா அவளை பற்றி தப்பாக பேசுகிறவள வச்சுக்காது. டேய், இதுக்கு மேலே அவளை பற்றி தப்பாக பேசுறதுல தப்பே இல்லைடா. அவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, இதுதான் உண்மை. அவளை கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சுருப்பாங்களோ? டேய் மயிறு, மாப்பிள்ளை என்ன கடையில் வைக்கிற மல்லிகை பொருளாடா? பிரச்சனையான 10 நாளில் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து அவளுக்கு நிச்சயம் பண்ணி வைக்கிறதுக்கு அதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டாங்க. அவளும் ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் உன்னை கழட்டி விடுறதுக்காக யார் யார்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கான்றது முதற்கொண்டு எனக்கு தெரியும். அவளை தூக்கி போட்டு போய் வேலையை பாடுறா, அவளுக்காகலாம் ஃபீல் பண்ணிட்டு. இப்போ அவளுக்குன்னு ஒரு புது லீஃப் அதுதான். என்னென்னலாம் காரணம் சொல்லி கழட்டுணுமோ எல்லாத்தையும் சொல்லி கழட்டுட்டு போயிட்டேன். நான் உன்னை கேட்கவா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருந்துச்சு. நீ சொன்னதென்னமோ உண்மைதான். உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் யாரை வேணாலும் ஏமாற்றலாம். ஆனால் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துருக்க அந்த ஆண்டவனை ஏமாற்றவே முடியாதுல்ல. நீ கவலை விடு, காலம் பதில் சொல்லும். நீ சிந்திர ஊசிட்டு கஞ்சிருக்கும் அவன் அனுப்பிப்பான். ஆனால் அவளுக்கு தானே பிடிக்கல. ஆனால் எனக்கு அவளை பிடிக்கும்ல. நல்லான்ட்டு போகிறேன். இவனை மாதிரி ஆளுனா தான் நிறையா பேரும் ஈஸியாக ஏமாற்றிட்டு போகிறாளுங்க. அவள் கதையில் நான் எப்படியோ தெரியாது. ஆனால் என் கதையில் என்றைக்குமே அவன் என் இளவரசி தான். என்னத்தல சக்ஸஸா? என்னையா உயிரோட இருக்கான்? டேய் ஊர்ரா, ஊருக்குள்ளே எத்தனையோ மூலமாக முடிச்சுக்கலாம் விட்டு வச்சுருக்கோம். பாவண்டா அவன், கொஞ்ச நாள் உலகத்தை பார்த்து வரட்டும். யோ என்னையா சொல்கிற? உன் வேலை போயிரியா? ஊர்ரா போனால் போயிட்டு போகுது. போயிட்டு போதா? சோத்துக்கு என்னையா பண்ணுவோம் அப்புறம்? உண்மையாக லவ் பண்ணதை தாண்டி வேறு என்னடா தப்பு பண்ணிட்டா அப்படி